யாரு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த அபிமன்யு மட்டும் வரக்கூடாது. என்னையா அபிமன்யு பூச்சி காட்டுற? உனக்கு அந்த ஆளுப்பு தெரியாதியா? வடார்காடு மாவட்டத்தில் அவர் கூட நான் டியூட்டி பாக்குறப்ப, நாங்கள் போர்க்குணம் படைத்தவர்கள், அதிகார வர்க்கத்தின் ஆணவ போக்கினை கண்டு அஞ்ச மாட்டோம். நேற்று முன்றைய தினம் நமது கட்சியை சார்ந்த தோழர்கள் தடையை மீறி உண்ணாவிரதம் இருந்த போது தடியடி நடத்தினார்களாம். அதுவும் புதிதாக வந்திருக்கிற ஏஎஸ்பியின் உத்தரவின் பேரில். ஏயா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். போலீஸ்காரன்னா கொம்பா முளைச்சிருக்கேன். நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட பப்ளிக் சர்வெண்ட். உங்க மேல அதிகாரிகளை நீங்க திருப்தி படுத்தணும்னா போங்க, தாராளமா போங்க. அவங்க வீட்டுல போய் முறை வசூல் பண்ணுங்க. என்னங்கடா சீட்டெல்லாம் அனுப்பி இருக்கானுங்க? பொது இடத்தில் வரம்பு மீறி பேசாமல் நாவை அடக்கி பேசவும். அபிமன்யு, எனக்கு அபிமன்யு கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வந்திருக்கு. அர்ஜுனப்புள்ள அபிமன்யு இல்ல, நம்ம ஏஎஸ்பி அபிமன்யு. அபிமன்யு, நான் பேசுறத நிறுத்த மாட்டேன். என்ன செய்ய போற? கைது செய்ய போறியா? செஞ்சுக்க. சுட போறியா? சுடு. அது கூட உன்னால முடியாது. நான் காதுல பூ வச்சிட்டு இருக்கேன்னா, நீ சுடணும்னா உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தான் சுடணும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் மடியில இருந்து இப்படி எடுத்தா போதும், பட்டுடு சுட்டுறேன். ஏடே, நான் தெரியாம தான் கேக்குறேன். பூச்சாண்டியா காட்டுற? சுட்டுறியா நீ? புரிதவர சுட்டுறியாடா? சார், எனக்கு ஃபயரிங் ஆர்டர் வேணும். எதுக்காக ஃபயரிங் ஆர்டர் வேணும்? எதுக்குன்னு விளக்கம் சொல்லி, உங்ககிட்ட ஃபயரிங் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுடுறதுக்காக நான் இங்கே வரல. சுட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு ஆர்டர் வேணும். ஏற்கனவே நீங்க எனக்கு கொடுத்த மாதிரி. சுய நினைவோடு தான் பேசுறீங்களா? யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா உங்களுக்கு? காலையில் ஆஃபீஸ் வரும்போது டாட்டா சொன்ன 2 குழந்தைங்களோட அப்பா கிட்ட, மத்தியானம் மறக்காம சாப்பாட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணோட புருஷன் கிட்ட, சாயங்காலம் எங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொன்ன பெத்தவங்களோட பிள்ளை கிட்ட. ஆனா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா? உடம்போட ஒட்டி இருக்க இந்த காக்கி யூனிஃபார்மையே ரத்தமும் சதையுமா நினைக்கிற ஒரு போலீஸ்காரங்கிட்ட, ஐபிஎஸ் இந்த எழுத்திய இன்ஷியலா நினைக்கிற ஒரு போலீஸ் மெஷின் கிட்ட, மரணத்தை மட்டுமே ப்ரொமோஷனா நினைக்கிற இந்த அபிமன்யு கிட்ட. ஆர் யூ மேட்? ஷூட் பண்ணிட்டு வந்து பர்மிஷன் கேட்டா நான் கொடுக்கணுமா? நோ. முதல்ல யாரை சுட்டேன்னு கேளுங்க சார். நல்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீட்டின இடத்தெல்லாம் கையெடுத்து போட்டு இருந்தா பத்தாது. அங்க வந்து பார்க்கணும். அவுத்து காட்டுறான், வேட்டி அவுத்து காட்டுறான் சார். கவலைப்படாதீங்க, கதவு மூடிதான் இருக்கு. 400 பேருக்கு நடுவில் நீ ஆம்பளையா இருந்தா சுடுறான், நான் ஏன் சேலஞ்ச் பண்றான். அவன் என்ன சேலஞ்ச் பண்ணல, உங்க அட்மினிஸ்ட்ரேஷனை சேலஞ்ச் பண்றான், இந்த கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றான். சுடக்கூடாதா? விட்டா அவன் சுட்டுருப்பான். கையில துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் என்ன நம்மள மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டா வந்திருக்கான் சரியா குறி பார்த்து சுடுறதுக்கு? அந்த பரதேசனா என்ன சுடுறதா நினைச்சுக்கிட்டு 4 அப்பாவிகளை சுட்டுருப்பான். அந்த கலவரத்துல மிதிப்பட்டு 40 பேர் செத்து போயிருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு அசம்பாவியம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுட்டேன். சுடக்கூடாது. சரியான நியாயத்துக்காக சட்டத்தை வேணா நீங்க கையில எடுத்துக்கலாம். ஆனா அது கொடுக்க வேண்டிய பவர் எங்கிட்ட இல்ல. என்கிட்ட நான் கேட்ட ஆர்டரை நீங்க கொடுக்கலன்னா இது 2 முறை வெடிக்கும். முதல் தடவை உங்களுக்கு, கடைசியா எனக்கு.
அப்பவே அப்படின்னா இப்ப எப்படி இருக்க போறாரோ. பாத்து பாத்து. இப்ப புறதான ஏறி இருக்கு. போக போக பன்னு ரொட்டி ரஸ்க் வரைக்கும் ஏறி இருக்கு. வெல்கம் சார். தேங்க்யூ. ரத்னம் 30, மணி 32, பாட்ஷா 28, கண்ணன், சங்கர், சேகர் இவங்கெல்லாம் நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்திருக்கவங்க. அப்புறம் எஸ்ஐ மிஸ்டர் தங்கராஜ் 30. அவரை நான் பார்க்கவே இல்லை, மெடிக்கல் லீவில் இருக்காராம். இப்போ நான் 30, 20 சொன்னது இவங்களோட சர்வீஸை. ரைட். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண போலீஸ்காரன் தான். சம்பளம், பதவி, சர்வீஸ் இது மட்டும் தான் நமக்குள்ள இருக்க வித்தியாசம். நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட சுதந்திரமாக பேசலாம், பழகலாம். என்ன ஒரு மேலதிகாரியாக நினைக்காம உங்களோட வேலை செய்கிற ஒரு சக போலீஸ்காரனா மட்டும்தான் நினைக்கணும். நினைப்பீங்களா? உண்மையாவா? நீங்கள்லாம் உங்கள் சர்வீஸில் சம்பாரிச்சு வாங்கி சேர்த்து வச்ச சொத்து விவரங்களை எனக்கு எழுதி கொடுக்கணும். பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்காக நான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு புது செருப்பு வாங்கினா கூட அதை எந்த பணத்தில் வாங்கினீங்கன்னு தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. இல்லைன்னா புதுச்செருப்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிப்பாரு. சுமாரியா என்ன சொன்னீங்க? புது செருப்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிப்பார் இல்ல சார்? அவர் காதுக்குள்ள சொன்னது உங்களுக்கு எப்படி? நீங்க மனசுக்குள்ள சொன்னா கூட எனக்கு கேட்கும். முதல்ல நீங்க கீழே இறங்குறீங்களா? எவ்வளவு பணம் கொடுத்து இந்த ஹைட்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? சார், அது எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். இது வரைக்கும் சர்க்கார்ல வாங்கின சம்பளத்துக்கு இனிமையாவது ஒழுங்கா வேலை செய்யணும். புரியுதா? சரி சார். நாளையில இருந்து வேலை அதிகரிக்கணும், இதை குறைக்கணும். எஸ் சார். செல்லாத நோட்டை கொடுத்த வாங்கிப்பியா? அதே மாதிரிதான் பார்த்து நல்லதா கொடு. சொத்த கத்திரிக்காய். நாங்க என்னமா பண்றது? வர்றதே இதுதான். 1/2 கிலோ தக்காளி கொடு. புடலங்கா போடு. இப்போ நீ என்ன பண்ண? விசில் சார். என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மறுபடியும் விசில் அடி. விசில் அப்படி இல்ல, இப்ப பாரு. இப்படி அடிக்கணும். எங்க ட்ரை பண்ணு. கஷ்டமா இருக்கா? டாய், முதல்ல ஒழுங்கா விசில் அடிக்க கத்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து சைட் அடிக்கலாம். சைட் அடிக்கிற மூஞ்சிய பாரு. வந்துட்டானுங்க காலையில. ஏண்டா உங்க வீட்டுல முகம் பாக்குற கண்ணாடியே கிடையாதா? இந்த சில்ட்ரன்ஸ் மிஷினை என்கிட்ட வச்சுக்காத. அதுக்கு வேற ஆளை பாரு. படா. ஓய் பாடானா? வச்சு இவங்க 2 பேர்ல யாரு கிஸ் அடிக்கா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ? தேங்க்யூ சொல்ற எவ்வளோ? தேங்க்யூ. சார், நாம தேடிட்டு இருக்க மாசாமோட ஆள் பாண்டு. நீங்க போற ரூட்ல எல்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கா சார்? 47 தானே? ஆமா சார். வர வர இந்த பொறுக்கி பசங்களோட தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சு. இவனுங்களை ஏன்னு கேட்க ஆள் இல்ல. உனக்கு புத்தி இருக்கா? உனக்கு வேணுமா? சத்தியமா உனக்கு நான் தரமாட்டேன். ஊசி போட்ட பயன்ட்டியா? நாங்க ஊசி போடுவோம், ஆனா ஊசி போட மாட்டோம். ஆல் த குட் பை.
நீங்க உட்காருங்கம்மா. சார் இது ட்வின்ஸா? வீட்டுக்காரர் என்ன பண்றான்? வீட்டுல சும்மா தான் இருக்காரு. சும்மா இருக்காருன்னா இது எப்படி பக்கத்துல? போடா. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. இந்த ஏரியாவில் எனக்கு பெரிய மதிப்பு தர. பொட்டச்சி காலில் போய் விழ சொல்றிய தர. பொட்டச்சின்னு சொல்லாத, பொம்பளைன்னு சொல்றா. பொம்பளை காலில் ஊந்தா என் மாலை போயிடு தர. மாலை போயிடுச்சுனா என் உசுரை விட்டு தர. பெரிய கவரிமான் ஜாதி ரவுடி நாய். உள்ளதாச்சும் கூட பார்க்காம பொறிக்குத்தனமா பண்ற நீ. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.